ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா மதுரையில் வில்லாபுரத்துக்கிட்ட கஸ்தூரி கிரில் சிக்கன் அங்கேங்க. அது கஸ்தூரி பேக்கரி தனியாக இருக்குது, கஸ்தூரி கிரில் சிக்கன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா குருமா கொடுத்துருக்காங்க. ஸோ வெங்காயம் தால்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 240 ரூபா மட்டன் பிரியாணி. என்ன குவான்டிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலாப்பில் தான் எடுத்து வச்சாங்க, ரொம்ப அமுக்கியெல்லாம் வைக்கல அவங்க, நான் பார்த்தேன். ஸோ என்ன அப்படின்னா பாருங்கள், பீசஸ்லாம் பாருங்கள். மட்டன் பிரியாணி தான் நம்ம கேட்டிருக்கோம், பீசஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டாரு. சார் என்ன சார் பீஸ் இல்லை அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பேசலை, பீஸே இல்லைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை இருக்குது, ஒரு முட்டை வச்சுருக்காங்க. வேறு பீஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு பீஸ் வச்சுருக்காங்க. ஓகே பீஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 240 ரூபா. அதுக்கு குவான்டிட்டியா அப்படின்னு பார்த்தா பிரியாணி அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பீசஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் வச்சுருக்காங்க. ஆனால் பிரியாணி பார்த்திங்கன்னா அவங்க மேலாப்பில் போய் எடுத்து தான் வச்சாங்க. ஸோ குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் தால்ஸாக பாருங்கள். நான் வந்து இது வந்து கொஞ்சம் நிறையாவே வைக்க சொன்னேன். எனக்கு வந்து எப்போவுமே பிரியாணி அப்படின்னா தயிர் வெங்காயம் தான் ஜாஸ்தியாக நான் சாப்பிடுவேன். ஸோ வைக்க சொன்னேன் ஜாஸ்தியாக. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குருமா பார்த்துட்டிங்கனாக்கா குருமாவோட எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குருமா நல்லா இருக்குது. நான் குருமா இல்லாமல் சாப்பிட்றேன், இன்னும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தயிர் வெங்காயம், ஒரு பீஸ் மட்டன் கறி வச்சு பிரியாணியோடு சேர்த்து வச்சு இப்படி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ₹240 மட்டன் பிரியாணி, இந்த பீஸ், இந்த தால்ஸா, ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. ஒருத்தலையான கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வந்து வில்லாபுரத்தில் மதுரை இது கஸ்தூரி கிரில் சிக்கனில் சாப்பிட்ருக்கீங்க, டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.